அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் என்றாலே சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாக என்று சொல்லப்படுகின்றது. சிவனின் அருளை பெறுவதற்கு அவ்வளவு எளிதான காரியமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் மன உறுதியுடன் வரும் தடைகளை தாண்டி விடாப்பிடியாக முறையான வழிபாடு செய்தாலே சிவனின் அருளை பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற ஆண்டோர்களின் வாக்கிற்கு ஏற்ப சிவனை வணங்குவதற்கே முதலில் சிவனின் அருள் இருக்க வேண்டும். சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க துவங்குவதுதான் சிறப்பானதாகும். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு இந்த 5 விஷயங்களை செய்தாலே நம்ம சிவனின் அருளை நம்ம நிச்சயமாக பெற முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நீங்கும். தீய கர்மாக்களிலிருந்து நம்ம அதிலிருந்து விடுபட முடியும். சிவனை வழிபடுவதே ஒரே வழி. சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவரின் அருளை எளிதாக நம்மளால பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனின் அருள் மட்டுமின்றி நமக்குள் சிவத்தை உணரும் தன்மையானது ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால பெற முடியும். சகோதரிகளே, தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான்க. உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பதும் உற்பத்தியாக்குவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள் தான் இருக்கிறது என்று நம்மால் உணர முடியும். ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானை வேதங்கள் போற்றுகின்றன. சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்றே சொல்லலாம். சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாகவே சொல்கிறார்கள். ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது எல்லாம் சாத்தியமில்லாததுதான். அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிவன் சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே சிவனின் அருளை பெற்றுவிடலாம் என சொல்லப்படுகிறதுங்க. பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெறுவதற்கு மிகச் சிறந்த வழியாகும். சிவனின் மந்திரங்களை, குறிப்பாக பஞ்சாஸ்திர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெறலாம். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதாலே சிவகுணங்கள் நமக்குள் வர தொடங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் முழுமையாக கிடைக்கும் என்றே சொல்லலாங்க. சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நாம பூஜை செய்வதும் ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யுங்க. லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது என்பது சிவனின் மனதை குளிர செய்யும். இப்படி சிவலிங்கம் என்பது சிவனின் அருவ உருவமாகும். இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நம்ம மாற முடியுங்க. சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிகச் சிறந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் என்பதாகும். சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குபவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் விளங்குகிறார். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் என்று சொன்னால் அது சிவபெருமான் மட்டும்தான். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் ஒரு முக்கியமான பூஜையாகும். சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகம் தான். ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதை வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க வழியை அருளக்கூடியதாகும். பொதுவாகவே எல்லோரும் சொல்வார்கள் சிவனை அபிஷேக பிரியர் என்றே சொல்வார்கள். பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது என்பது அவருக்கு ரொம்பவும் விருப்பமான ஒன்றாகும். பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சிப்பதும் சிவனின் அருளை பெற்று தரக்கூடியதாகும். கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவனின் அம்சமாக கருதப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் தான். இதை அணிவதால் அளவில்லாத பலன்களை பெற முடியும். ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருட்கொட்டையாகவே கருதப்படுகின்றதுங்க. ருத்ரன், அக்ஷம் என்ற சமஸ்கிருத சொற்களின் இணைவே ருத்ராட்சம் ஆகும். சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. சரியான முறைகளை இதை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் போது அதன் பலன்களை பல மடங்காக அதிகரிக்கும் என்றே சொல்லலாம்ங்க. சிவனின் அருளை பெறுவதற்கு ருத்ராட்சம் என்ற ஒரு அருட்கொட்டையே நமக்கு போதும் என்றே சொல்லப்படலாம். சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.